வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீதிபதி CS கர்ணன் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரம்பு மீறுகிறதா என்பது குறித்து நம்மிடம் விவாதிக்க வழக்கறிஞர் திரு பார்வேந்தன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வழக்கறிஞர் திரு அக்னேஸ்வர் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். முன்னாள் நீதிபதி திரு வள்ளிநாயகம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். குறிப்பாக அதாவது சுதந்திரம் அடைந்து 69 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு நிலை இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. சாமானிய மக்களைப் போல நீதிபதிகள் மோதிக்கொள்வது ஒரு வேடிக்கையாக உள்ளது. நீதிபதி தீர்ப்பை சாமானிய மக்கள் மதிக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இரு நீதிபதிகளும் மோதிக்கொள்வது எதை எடுத்துரைக்கின்றது? இதை எதை முன்னிலைப்படுத்துகின்றது? இது அடிப்படை நிலைப்பாடு என்ன? நீதிமன்றம் திசை மாறி செல்கின்றதா அல்லது நீதிபதி திசை மாறி சென்றுள்ளாரா? அதாவது உங்கள் கேள்வியிலேயே நீதிபதிகள் மோதிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள. அதாவது வள்ளுவர் சொல்கிறாரு, மக்கள் யாருன்னு சொல்லும்போது சிலர் மக்கள்ங்கிறாங்க, சிலர் மாக்கள் அப்படிங்கிறார். அவர் நீதிபதிங்கிற ஸ்தானம் அவரோட பறிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா பிப்ரவரியிலே ஆல் ஜுடிஷியல் பவர் ஹஸ் பீன் டேக்கன் அவே ஃப்ரம் ஹிம் ஆஸ் பர் தி ரெகுலேஷன்ஸ். ஸோ அதற்கு முன்னால் அவர் பேசுவது சாதாரண மனிதனாக பேசுகிறார். சரி, எதன் அடிப்படையில் பறிக்கப்படுகின்றது? அவருடைய செயல்கள். அதாவது ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சரி, மக்கள் மொழியில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நயன்தாராவை பற்றியோ ஜோதிகாவை பற்றியோ பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக அது உங்களுடைய நேயர்கள் விரும்பலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நீதி இருக்குது. அதனால் நீதிபதிங்கிற முறையில் என்ன பண்ணணும் அவர் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் கட்டுப்பாடு இருக்குது. இல்லை, எது போன்ற விஷயத்தை கட்டுப்பாட்டை அவர் மீறினான்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது நீதித்துறையிலே குற்றம் குறை இருக்கிறது என்று வெளிப்படையாக, ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல மெட்ராஸில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, தான் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நீதிபதிங்கிற மறந்துட்டு கீழே ஆர்கியூ பண்ணுறாரு கோர்ட்டில். எஸ். இரண்டாவது தலைமை நீதிபதி நேராக போய் அங்கே பெரிய ஒரு கூச்சல் போட்டு அவரை அவமானப்படுத்தி பேசுகிறார். சரி. அதற்கப்புறம் சக நீதிபதிகள் இன்க்ளூடிங் ஹிஸ் ஓன் கேடர்னா ஐ மீன் ஹிஸ் ஓன் பீப்புள், கம்யூனிட்டி பீப்புள் கூட என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சும்மா வெறும் காலை எடுத்து வச்சா கூட எனக்கு அவமானம் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் எதை வெளிப்பாடுது அப்படின்னு சொன்னேன்னா, அவருடைய மனம் பக்குவம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வெளிப்பாடு ஏற்படுகிறது. இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அடிப்படை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் ஆல்சோ சீம் டு பி டன் அப்படிங்கிறாங்க. நியாயம், நீதி வழங்கப்பட வேண்டும் அல்லது வழங்குவது போல மக்களுக்கு புரியப்பட வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை. நீங்கள் சொல்வது போல அவர் மனதளவில் சில பாதிப்பு ஏற்பட்டு அவருடைய நிலைப்பாடுகள், செயல்பாடுகள், அணுகுமுறைகள் மாற்றி இருந்தால் அதற்கு நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் நீதிபதிகளுக்கு எதிரான புகார் தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனையும் விசாரணையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இவர் மீது வழக்கு தொடர்ந்து இவரை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏன் முன்னிலைப்படுத்தவில்லை? அதற்கான ஆலோசனையும் விசாரணையும் ஏன் வைக்கவில்லை? நான் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க. நான் உங்களை நீங்கள் யூ ஆர் நேக்கட்லி சிட்டிங் அப்படின்னு சொல்லணும் வைங்க. இதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஒன்று, நான் சாதாரண மனிதன் நீங்கள் என்ன பண்ணலன்னா, you can file a complaint or you can file a defamation suit against. இல்லை, இவர் பிரதமருக்கும் ஜனாதிபதி தான் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. இல்லை, பிரதமருக்கு தெரியப்படுத்துறதுக்கு சார் அது அப்போ ஏன் பப்ளிஷ் பண்ணணும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், கர்ணன் அவர்கள் எங்கு மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்? அதாவது அவர் சென்னை நீதிமன்றத்தில் அப்படி தவறுதலாக இருந்தால் அவர் இதற்கு நீங்கள் கொல்கத்தா நீதிமன்றத்திற்கு அங்க அவருக்கு பணியமைக்க வேண்டும், அது ஒரு பக்கம். அதன் பிறகு அவர் சில புகார்களை முன்னிலைப்படுத்தும் போது அதற்கான ஆலோசனையும் விசாரணையும் இல்லை. சாமானிய மக்கள் ஒரு குற்றம், ஒரு புகார் தெரிவித்தாலும் அந்த விசாரணையும் ஆலோசனையும் உண்டு. இவருக்கு ஏன் வழங்கப்படவில்லை? இவர் நீதிபதி மீது குற்றம் சுமத்தியதால், நீதிபதியிடம் அதிகாரம் இருப்பதால், நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கப்பட முடியும் என்ற பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் இவர் மீது தாவி உள்ளதா என்ற சந்தேகம் பல அளவில் ஓங்கி நிற்கின்றது. இல்லை, அதாவதுங்க, திரும்ப சொல்ல, நீதிபதி என்பதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதுவும் நீ நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது ஒன்ஸ் ஏ ஜட்ஜ் ஆல்வேஸ் ஏ ஜட்ஜ் சொல்ல அளவில் எங்கே போனாலும் நீதிபதிங்கிற முறையில் பேச ஆரம்பிக்கணும். மனிதன் இல்லைங்க, என்னுடைய துறையை சார்ந்தவர்கள்
என்னுடைய துறையை சார்ந்தவர்கள் தவறு செய்கின்றார்கள், வரம்பு மீறுகின்றார்கள், ஒரு அட்டுழியம் நடக்கின்றது என்ற குற்றச்சாட்டை அது நீதிபதியாக இருந்தாலும் அவர் முன்னிலைப்படுத்தும் போது, அவர் பிரதமரிடமும் ஜனாதிபதியும் முன்னிலைப்படுத்தும் போது இதில் என்ன தவறு இருக்குன்ற இவர் சொல்லக்கூடிய கருத்து இருக்குது. அதுக்கு என்ன ஆதாரம்? அதான் ஒரு ஆலோசனை விசாரணை வைத்திருக்க வேண்டுமே. அது பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் சொல்றேன் சார், நீங்க வந்து சொல்லக்கூடியது சாமானிய மக்கள் சுப்பன அல்ல. அதான் சொல்ல வரேன். நீங்க அங்கதான் தப்புனீங்க. அதாவது எல்லாருமே சட்டத்தின் கண்களில் ஒருத்தர் தான். இன்றைக்கு வந்து சட்டத்தின் கண்ணில் ஒருத்தரா இருந்தா ஏன் நீதிபதி எல்லாத்தையும் மறைச்சு பேசணும் ஐயா? யார் மறைச்சு பேசுறாங்க? நீங்க சொல்றீங்களா நீதிபதி கொஞ்சம் சார் உங்க நீங்க பேசுங்க வேணாம். எனக்கு ஒரு நிமிஷம் உடன்பாடு இல்ல. உங்களுக்கு உடன்பாடு பேசல. உடன்பாடு நான் வரலைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பொறுத்த மட்டுக்கும் நீதித்துறையோட மாண்பினை காக்க வேண்டும். இப்போ நான் இருக்கிறேன் சார். ஈவன் டெலி ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். நீதிபதி தன்னுடைய வரைமுறைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கேளுங்க. அதுக்கு ஒரு வரைமுறை என்னன்னா, சப்போஸ் சாதாரண மனிதர்கள் முறையில் இன்றைக்கு இருக்கிற நீதிபதி வேலை உங்களுக்கு குறை இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ப்ரொசீஜர் ஹஸ் பீன் செட்டில்டு பை சீஃப் ஜஸ்டிஸ் கான்ஃபரன்ஸ் அட் டெல்லி அபவுட் 20. நான் பதவியில் இருக்கும்போது 30 years மேலே வரைமுறை கொடுத்துருக்காங்க. ஒருவர் மீது நீங்கள் குற்றம் சாட்ட வேணாம்னு சொல்ல வரல, எப்படி சாட்டணும், என்ன முறைகள் அப்படிங்கிறது வந்து, அதாவது சாதாரண நீதிபதி போல நீங்கள் தனிப்பட்ட மேலே பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் மேலே போனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேலே பண்ணால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அதுபோல் ஒரு நீதிபதி சக நீதிபதியில் பண்ணோம்னா என்ன முறை பண்ணணும் வரைமுறை இருக்குது. நீதிபதிகள் வந்துட்டு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? அப்படி இல்லை, குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களா? ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ நீங்கள் புரிய மாட்டேங்கிறீங்க, கேள்வி புரியல. நீங்கள் குறைகளையோ கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு யாரும் சொல்லலை. எப்படி போகிறேன், சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணீங்க சார், நீங்கள் போய் ஓரல் கம்ப்ளைண்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் எடுப்பாரா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாரா? சரி. ஸோ சட்டம் என்பது ஒரு ஒழுங்குமுறையான நீதி, ஒரு ரூல் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ரூலை மீறி இப்போ நான் வேணாம்னு சொல்ல வரேன். அவருடைய கோரிக்கையை நிராகரிக்கலாம், அவரையே முழுமையாக நிராகரிப்பு தான் கேள்வி. அதான் சொல்ல வரேன். ரெண்டு ஸ்டேஜ் நீங்கள் பேசுகிறீங்க. ஒன்று வந்து அவருடைய கோரிக்கை வைப்பது என்பது அதற்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நான் வந்து என்னை வீட்டுக்குள்ளே, இப்போ நான் இங்கே பேசக்கூடிய பேச்சை வந்து பொது மேடையிலோ வீட்டுக்குள்ளே பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ எங்கே என்ன பேசணுங்கிறது முறை இருக்குது. முறை மீறி வரும்பொழுது அது தவறு என்று சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, we have got a contempt of courts act. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தின் மாண்பை நாங்கள் ஒழுங்காக காக்க வேண்டும் என்பதற்காக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்திருக்கு. அதில் வந்து ஈவன் ஏ ஜட்ஜ் கேன் பி ப்ரொசீட் வித் ஃபார் கண்டெம்ட். உங்களுக்கு தெரியணும்னு சொல்ல வரேன், ஜஸ்டிஸ் வரதராஜன் ஹூ வாஸ் அ முன்சீஃப், தென் ஹி பிகேம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் மீது கண்டெம்ட் வழக்கு போடப்பட்டது. அதாவது ஒரு அங்கே இருந்த வக்கீல் மூலம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. கண்டிப்பாக உங்களுடைய முதற்காட்டு பார்வையாக எடுத்துக்கிறேன். நான் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரர்கிட்ட, இந்த இரு நீதிபதிகள் மாறி மாறி தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்குள்ளே தீர்ப்புகள் மாற்றிக்கொள்வதும் தீர்ப்புகள் வழங்குவதும் பார்க்கும்போது ஒரு மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது, ஒரு விபரீதமான விளையாட்டாக இருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் பார்க்கும்போது நீதிமன்றத்தை எல்லோரும் மதிக்கக்கூடிய பட்சத்தில் நீதிபதிக்கே இந்த நிலைமையா, இந்த நிலைப்பாடா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கர்னல் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு எதற்கு வந்துட்டு மீண்டும் கொல்கத்தாவில் அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்து அங்கே அமர வைக்க வேண்டும்? அவர் எப்படி நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருப்பார்? இன்னும் சொல்ல போனால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பெல்லாம் எந்த அளவில் வழங்கப்பட்டது? இப்படி பல கேள்விகள் உள்ளடங்கி உள்ளது. இதில் உச்ச நீதிமன்றம் வரம்பு மீறி உள்ளதா? அதாவது முக்தார் அவர்கள் ஒட்டுமொத்த கேள்வியை மேலே கேட்குறீங்க. ஆனால் அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். அதாவது மரியாதைக்குரிய மாண்புமை நீதியரசர் கர்ணன் அவர்கள், CS கர்ணன் அவர்கள் செய்தது தவறா சரியா என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்தியாவில் எத்தனையோ நீதிபதிகள் இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் மாண்புமை நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர் சொல்லும்போது நீதிபதியும் தனி மனிதன்தான் என்று சொன்னார்கள். ஆனால் அதை எல்லா நேரத்திலும் பயன்படுத்தினால் மகிழ்ச்சியாக மக்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் நான் விரும்புகின்றேன். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நீதிபதியை மாத்திரம் நீங்கள் திரும்ப திரும்ப குறிவைக்கின்றீர்களே, அதனுடைய பொருள் என்ன, பின்னணி என்ன என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அது ஒருபுறம் இருக்கட்டும். அவர் ஒரு சாதாரண விருத்தாச்சலத்தில் வந்து கர்ணத்தம்ன்ற ஒரு ஊர்ல பிறந்து அவர் எல்லோரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சொல்லுகிறேன், மெத்த படித்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களே இப்படி ஒரு கொலாடி சண்டை மாதிரி நடந்து கொண்டால் படிக்காத பாமரன் உங்களை நம்பிக்கொண்டு வாழ்கிறான், அவனுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது என்பதான் என்னுடைய ஒரு பாமரனான ஒரு கேள்வியாக வைக்கின்றேன். இத்தனைக்கு அவர் BSc சைக்காலஜி படித்தவர்.
ஒரு சைக்காலஜி படிச்சவர் இந்த நாட்டுல பைத்தியக்காரன்னா அப்ப சாதாரண மனிதனை நீங்கள் எப்படி எள்ளி நகையாடுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, ஒரு சின்ன திருத்தம், அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது எங்கும் சொல்லப்படவில்லை. அது ஒரு கடந்த 4ஆம் தேதி அவருக்கு மனநல பரிசோதகர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதற்கு அவர் இணைய ஒரு பொதுப்படியான நிலைப்பாட்டில் பற்றும் உடலும் உள்ளமும் சிறப்பாக சீருமாக இருக்கின்றதா நலமாக இருப்பதை விசாரிப்பதில் என்ன தவறு இருக்குன்ற ஒரு சாதாரண குடும்பத்துல ஃபேமிலி கோர்ட்ல உறவுகள்ல மனமுறிவுக்காக போகிறீங்கன்னா அவங்களுக்கே 6 மாச கவுன்சிலிங் கொடுக்கறீங்களே. இந்தியாவினுடைய நீதியரசர் எங்கள் CS கர்ணன் அவர்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தீர்களா? தனியாக அழைத்து பேசினீர்களா? அல்லது ஒரு சாதாரண சக நீதிபதிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசினீர்களா? பேசவில்லை. இவர் பலமுறை நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் தானே இது போன்ற நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆஜராகாதது என்னை பொறுத்தளவில் தவறுதான். அதற்காக அவர் மனிதனே இல்லை என்று சொல்லுவதும் அவர் பைத்தியக்காரர் என்று சொல்லுவதும் உலகம் அது அப்படி பார்த்தா அவருக்கு எவ்வித அதிகாரம் வழங்கப்படாத பட்சத்தில் இவர் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் மற்றவர்களையும் பார்க்கும்போது இவர் விமர்சிப்பதும் அவர்களை கண்டிப்பதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்ளும் போது அப்ப இது எதை உணர்த்துகின்றது? நீங்கள் எல்லோரும் குற்றம் சாட்டுகிறீர்கள். நான் உண்மை என்று கூட நீங்கள் நினைக்கக்கூடும். நான் ஒன்றை கேட்கின்றேன். அவர் ஆரம்பத்திலிருந்து உயர்நீதிமன்றத்தில் வைத்த ஒவ்வொரு கோரிக்கைகளையும் அவர் இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கும்போதே பிரஸ் மீட் கொடுத்தாரு. அது இந்தியாவிலே யாருமே செஞ்சிருக்கிறாரு. இதற்கு யாராவது ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார்களா என்பதுதான் என்னுடைய வேதனை. அது உண்மையா இல்லையா என்பது யாராவது கண்டறியப்பட்டார்களா என்பதுதான் என்னுடைய வேதனை. அது தவறு செய்தார்கள், அது உண்மைதான். அதாவது ஒரு சிட்டிங் ஜட்ஜ் ஒரு ஹைகோர்ட்டினுடைய சேம்பர்ல ஒரு டயஸ்ல உட்கார்ந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்க கூடாதுதான். ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பாகக்கா கசக்கத்தான் செய்யும். ஆனா பாகக்கா கசக்கும், ஆனா சுகர் வராம தடுக்கும். அந்த தடுப்பு நடவடிக்கை இந்தியாவில் எடுக்கப்பட்டதா என்பதுதான் என் கேள்வி. உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் அந்த டெஸ்க்ல வச்சு அவர் ஒரு இன்டர்வியூ தரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப ஏதோ ஒரு மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் உண்மையை வெளியே கொண்டு வர. மன அழுத்தம் இல்லை, உண்மையின் அடிப்படையில் 70 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகு மன அழுத்தத்திற்கும் உண்மை நிலைப்பாட்டிற்கும் பொருத்து கொள்ள முடியாமல் நிலைப்பாடு ஏற்படும்போது பத்திரிகை ரீதியாக ஒரு கருத்து சொல்லப்படும் போது அந்த தாக்கம் அந்த அழுத்தம் ஏன் வருகின்றது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அது நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கலாம். அதுல 2 விஷயம் உள்ள இருக்குது சார். அது 2 விஷயம் உள்ள இருக்குது. ஒன்னு அமர்வு இருக்கக்கூடிய நீதியரசர் செய்தது சரியா தவறா அது வேறு. ஆனா இன்னொன்னு அவர் கொண்டு வராங்க என்னன்னா, நான் இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து விட்டேன் அதனால் என்னை கொண்டு வர்றார்கள். ஆக 2 டாபிக்குமே இந்தியாவில களையப்படாத ஒரு டாபிக். நீங்களே சொல்றீங்க ஒரு டெஸ்க்ல உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ தரக்கூடாதுன்னு சொல்றீங்க. தந்தவர் வழக்கறிஞர் அல்ல, நல்ல மூத்த பார்க்கும்போது நல்ல அனுபவசாலி ஒரு நீதிபதி. அவர் அந்த வரைமுறையை புரிந்து கொள்ளாமல் ஒரு நீதிபதி செயல்படலாமா என்ற கேள்வி ஓங்கி வருகிறது அல்லவா? அதே நேரத்தில் ஒப்புக்கொள்ளும் அவர் சொல்லக்கூடியது எதை நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லக்கூடிய நியாயமான கருத்தாக இருந்தாலும் சொல்லலாம்ல, சொல்லலாம். ஆனா வெளியில வந்து சொல்லிருக்க வேண்டும். இதுதான் என்னுடையது. சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? நீதிபதிக்கு தன்னுடைய கருத்துகளையும் தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் எடுத்துவதற்கு வேற வழியே இல்லையா? வெளியிலே வந்து சொல்லலாம் சார், வெளியில சொல்லலாம். டயஸ்ல உட்கார்ந்து சொன்னதுதான் தவறு. அதற்கு துறை இருக்கின்றது, அதுக்கு மேலதிகாரிகள் இருக்கின்றார்கள், அதற்கு ஒரு முறை இருக்கின்றது, அதை பின்பற்றி இருக்கலாமே. அதெல்லாம் சென்று பார்த்து முடியாததால தானே வெடிச்சு உங்களுக்கு ஜப்பான்ல இருக்கிற எரிமலை வந்து சொல்லிட்டு வருமா? இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீதிபதி எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ள வந்தீங்கன்னா மக்கள் எப்படி நீதிபதி நம்புவார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய புறையோடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் ஒரு மனிதன் தன்னந்தனியாக நின்று போராடுகிறான் என்றால் அதை பாராட்டுவதற்கு இந்தியாவில் யாருமே இல்லை. என்னை பொறுத்தவரை அதான் உண்மையும் கூட. அப்போ திரு அக்னீஷ் நீங்க எந்த அடிப்படையில் டெஸ்க்ல வச்சு ஒரு இன்டர்வியூ தரக்கூடாது, இது தவறுதான் எப்படி நீங்க சொன்னீங்க? சார், இட் இஸ் a dais. It's a common people. உங்களை தேடி கடவுளே என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆனா டயஸ்ல இருந்து சொல்லாம வெளியில பிரஸ் மீட்ல பிரஸ் கிளிப்லயோ அவருடைய சேம்பர்லயோ கொடுத்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய. கொடுத்தது தப்பு தானே அர்த்தம்? அதற்கு கொடுத்தது தவறு, ஆனால் கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நியாயமானவை. கொடுத்தது தவறு என்றால் கொடுத்தவர் யார் என்று விசாரித்தால் நீதியரசர் நீதியரசரை பத்தி சொல்றாரு. அதற்காக இவர் சொன்னது தப்பு, ஆனா சொல்லப்பட்ட எல்லாரும் நல்லவர் சொன்னா இன்னொரு விஷயம். இந்த கலியுகத்துல கர்ணனுக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாமரனுக்கு என்ன நீதி கிடைக்கும்? அதேதான் அப்படி திருப்பி கேட்கிறேன். எந்த சட்ட திட்டங்களை வரைமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அந்த நீதிபதி அதை மீறும் போது ஒரு சந்தேகம் கேள்வி வருதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். அதத்தான் நானே கேட்கிறேன். ஒரு ஜஸ்டிஸ்க்கே ஒரு நீதி கிடைக்கலன்னா
எப்படி மத்தவங்களுக்கு கிடைக்கும்? ஒரு பக்கம் அவருடைய தவறை நீங்க ஏத்துக்கொள்றீங்க, ஆனா அப்படி சொல்லிருக்கூடாதுன்னு இல்ல, சொல்றீங்க. தயவுசெய்து அந்த ஒரு தவறை தான் சொல்றேன். அதற்காக சொன்ன கருத்துக்கள் அத்துணையும் உண்மையா என்று நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் ஒரு தவறு செய்தால் எதிராளிக்கு என்ன போல தண்டனைகள் பலன்கள் ஏற்படும் தெரியுமல்லவா உங்களுக்கு? இந்தியாவுல ஒரு ஜட்ஜை தானே நீங்க திரும்ப திரும்ப அட்டாக் பண்றீங்க. ஒரு ஜட்ஜ் தான் இப்ப மக்கள் எல்லா முன்னால வந்தாரு. பேரும் இந்தியாவில் நீதி கொழுந்து விட்டு வாழ்கிறது என்று விமர்சனத்துக்கு யார் வந்தா அதனை கேட்க முடியும்? விமர்சனம் யார் வருது என்றால் ஒருவரை மட்டும் தானே நீங்கள் குறிவைத்து தாக்குகிறீர்கள். இல்ல இல்ல தப்பா சொல்றாரு. நான் சொல்றேங்க. இல்ல, நான் ஒரு இல்ல, இல்ல, நீங்க சொன்னீங்க அவர் பேசும்போது குறுக்கிட கூடாது. தவறு சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து தவறாக மக்களுக்கு போக கூடாது. இல்ல இணைப்பு தவறு நீ சார் நீ டிசைட் பண்ண முடியாது. அதை அதாவது தவறு செய்த நீதிபதி என்ற அது ப்ரொசீஜர் இம்பீச்மெண்ட். அன்பார்ச்சுனேட்லி அவர் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க. என்ன சைக்கிள் திருடிட்டாரா? அது இல்லைங்க. அது இல்ல அவர் சொல்லக்கூடிய தெரியலப்பா. சைக்கிள் திருடுறது இம்பீச் பண்ண முடியும். தப்பா பேசாதீங்க. அப்படி சிட்டிங் ஜட்ஜ் நீங்க 6 மாத காலம் போடக்கூடாது. நீங்க சொல்றீங்களா? அது பேசி அதாவது வி ராமசாமி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல இருந்து ஒரு ராமசாமி எல்லாம் இம்பீச்மென்ட்ல தண்டிக்கப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு பஞ்சாப்ல நீதிபதியா இருக்கிற போது அதிகமா பொருள் வாங்கிட்டான்னு சொல்லி ஒப்பிட்டு போட்டீங்கன்னா அது விஷயம். நம்ம இத பத்தி முழுமையா ராமசாமி கதை வேற. அவரே விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரு. எனக்கு வேண்டாம், வீட்டுக்கு வந்துட்டாரு. பார்லிமென்ட்ல கொண்டு வரக்கூடிய வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் வரல. மற்ற விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அவர் முன்னாடி ரிசைன். குறிப்பாக பார்க்கும்போது இந்த கர்ணனுடைய இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் எங்கு வரம்பு மீறப்படுகின்றது அல்லது வரம்பு மீறவர் கர்ணனா? இல்ல நீங்க இப்போ ஒரு நீதிபதி கர்ணன் ஐயா உடைய ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2008 வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கும் நீதிபதிகளுக்கான முரண்பாடு எப்பொழுது வருதுன்னு சொன்னா 2014க்கு மேல தான் வருது. 2014 மேல உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக ஒருத்தர் வந்து சில வழிமுறைகளை, கட்டுப்பாடுகளை, வந்து கடுமையான சட்டத்திட்டங்களை, வந்து வழக்கறிஞர்களே பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்த பின்னால் தான் வெளிப்படுத்துவதற்கு 4-5 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதை வெளிப்படுத்தியவர் தான் கர்ணன். ஒன்று. ரெண்டாவது செய்தி என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணன் எந்த ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், சரி, வேற எந்த ஒழுங்கீனமான நிகழ்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒழுங்கீனம் என்பது இவங்க எதை குறிப்பிடுகிறார்கள்? ஒரு நீதிபதியாக இருப்பவர் தன் சக நீதிபதிகள் செய்கின்ற தவறுகளை, ஊழலை வெளிப்படுத்தினால் அது ஒழுங்கீனமா என்ற கேள்வி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒன்று. ரெண்டாவது, நீதிபதி கர்ணன் மீது இவ்வளவு ஆவேசமாக தாக்குதலை தொடுக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுவரை இந்தியாவில் இல்லாத ஒரு நடைமுறை. இது அவர் ராமசாமியா இருக்கட்டும், சுசிந்தா சென்னா இருக்கட்டும், கடைசியா தினகரனா இருக்கட்டும், இவங்க எல்லார் மீதும் மேலவையில் தீர்மானம் கொண்டு வர முயற்சி எடுத்தார்கள். இம்பீச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற முயற்சி எடுத்தார்கள். அப்படி முயற்சி எடுக்கின்ற பொழுது தானாக சில பேர் விலகி கொண்டார்கள். ஆனால் கர்ணன் மீது நேரடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், நீதிபதிகளாக இருப்பவர்கள் சக நீதிபதிகளாக இருப்பவர்களோ அல்லது இந்தியாவில் நடக்கின்ற எந்த முரண்பாட்டை பற்றியும் பேசாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இல்ல, முரண்பாட்டை பத்தி பேசுவது தவறல்ல. நீதிபதிகளுக்குள்ளே ஒரு விமர்சனத்துக்கு வந்தால் மக்கள் எப்படி நீதிபதி நம்புவார்கள்? சார், இப்போ நீதிபதியா இருக்கிறவங்க யாரும் அங்க மனிதர் தானே, யாரும் புனிதர் இல்லையே. மனிதரோ புனிதரோ ஒரு பொறுப்பில் உள்ளவருடைய தீர்ப்பை மதித்து மக்கள் செயல்படும் போது அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இல்ல, நீதிபதிகள் இருக்கின்ற அனைத்திற்கும் கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வரை விமர்சிக்க முடியும், கண்டிப்பாக கேள்வி எழுப்ப முடியும். ஒரு நீதிபதி உத்தரவிட்டார் சொன்னால் அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சராசரி மக்களுக்கு கூட உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போடுவதற்கு, போராடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது ஒரு சக நீதிபதிகள் செய்கின்ற ஊழலை வெளிப்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு நீதியரசரை இவ்வளவு அவமானப்படுத்துவது என்பது, இன்னும் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இது கர்ணனுடைய கருத்து அல்ல. 20 கோடி மக்கள், தலித் மக்கள் இருக்கின்ற, கடைகோடி தலித் மக்கள் இருக்கின்ற ஒருவனுக்கு கிடைக்காத விடுதலையை, அவனுடைய ஏக்கத்தை ஒரு நீதிபதியாக இருக்கின்ற கர்ணன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை தான் நான் புரிந்து கொள்கிறேன். கர்ணன் அவர்கள் இத்தனை காலமாக பதவியில் இருந்து ஜூன் மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆக போறாரு. இப்போ ஒரு சாதி ரீதியாக ஒரு நிலைப்பாட்டை முன்னோக்கி செல்வது, ஒரு பிரச்சனை வரும்போது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? இல்ல, நான் சாதி ரீதியாக நிலைப்பாட்டை முன்னோக்கி சொல்லல, பின்ன அப்படி நான் சொல்ல வரல. சரி, ஒரு கர்ணன் அவர் நீதிபதிகள் மீது எந்த வழக்கில் வழக்கு போடுகிறார்? சரி, அட்ராசிட்டி ஆக்ட்ல வழக்கு போடுறார். அப்ப அட்ராசிட்டி ஆக்ட்ல வழக்கு போட்ட இந்தியாவுக்குள்ள எத்தனை பேர் இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சரி, இல்ல, இதுவரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை. ஆனா கர்ணன்
ஓப்பன் ஆகிறார். என்னை இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்றது வந்து அட்ராசிட்டி ஆக்ட்ல என்னை புண்படுத்துகிறது. நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு இந்திய அரசியலமைப்பு சொல்றாருன்னு கேக்குறேன். இதை எப்ப சொல்றாரு? அவர் 2014 சொல்றாரு. இல்ல இப்போ இந்த கடைசி இந்த சூழ்நிலையில் பார்க்க கடைசியா உச்சநீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்போது சொல்றாரு. இதுவரைக்கும் அட்ராசிட்டி ஆக்ட் அப்ளை பண்ணனும்னா somebody should act under the provisions. இல்ல சார், நான் சார் nobody சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு பிள்ளை இல்ல நான் சட்டத்தை உட்பட நான் பேசுறேன். சார் என்ன தலித்னு அவர் யார் சார் குற்றம் சொல்லிருக்காங்க? யார் விமர்சனம் பண்ணாங்க? யார் பண்ணாங்க? இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன் சார். நான் ஒன்னு சொல்றேனே, தலித் என்பதை சார் அப்படி நீங்க பேசக்கூடாது சார். தலித் அந்த முதலியார் பிள்ளைமார் முஸ்லிம்கள் யாருக்கு வந்து சட்ட பாதுகாப்பு இல்ல சார். தலித்கள் மட்டும் தான் சட்ட பாதுகாப்பு இருக்கு. தலித்கள் தாக்கப்பட்டால் சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று அரசியல் சார். தலைவர் இன்றைக்கு தலைவர் நீங்க சொல்லக்கூடாது. விமர்சனத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்த நீதிபதியுடைய நிலைப்பாடும் தன்மைகளையும் வேடிக்கையாக உள்ளது. ஜாதியை இன்க்ளூட் பண்றீங்க சார். ஜாதி இன்க்ளூட் பண்ணல சார். தலித் யார் சொன்னா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஏன் யாரா சொன்னாங்களா? என்னது? மெட்ராஸ் இருக்கும் போதோ அவருக்கு குற்றம் சொல்லும் பொழுதோ அவர் மாற்றும் பொழுதோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்ல சான்ஸ் கொடுத்தாங்க. ப்ளீஸ் கம் அண்ட் டெல் us. நீங்க அட்ராசிட்டி ஆக்ட் உடைய சாரங்களை நீங்க பயன்படுத்திக் கொண்டு ஏன் முன்னே சொல்றீங்க? அட்ராசிட்டி ஆக்ட் உடைய சாரங்களை தலித் என்ற அடிப்படையில் ஒரு நிலைப்பாடு சொன்னாங்க. இந்த தலித்துடைய அமைப்புகள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. யாருமே இவருக்கு வந்து அப்படி தேவையில்லை. அப்படி தேவையில்லை. யாரும் வரணும் பின்னோக்கணும் சப்போர்ட் பண்ற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அட்ராசிட்டி ஆக்ட் உடைய சாரங்கள் ஐயாவுக்கு புரியுமா? நான் சொல்றேன், அட்ராசிட்டி ஆக்ட்ல ஒரு நபரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினால் அது எவ்வளவு வழக்கு பாயும் என்று தெரியுமா? அப்படி தான் உணர்ந்தால் நான் நீதிபதியாக இருக்கின்ற நான் நீதிபதியாக இருக்கின்ற நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சட்டம் தெரியும் கேக்குறாரு. வாஸ்தவம் எனக்கு சட்டம் தெரியாது சார். இல்ல சட்டம் தெரியலன்னு சொல்லல. அந்த சாரங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க சார் தலித் ஆக்ட் வந்து யாருக்கு அப்ளை ஆகுது சார்? யாருக்கு ஆகுது? only when applies to a person who is insulted. ஆமா. as a dalit. ஆமா. பட் as a dalit இங்க நான் திரும்ப கேக்குறேன். அவர் வந்து இது வந்து சார் தன்னை தலித்தாக உணர்ந்து கொண்டு வெளிப்படையாக தெரிந்த ஒருவர் மீது அவரை காலை கொண்டு காலை இது பண்றாங்க. 10 பேர் இருக்காங்க சார். பாதுகாப்புகள். அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து எல்லாம் ஏற்படுது. இவர் எங்கே கொச்சப்படுத்தி உள்ளார்? இவர் கேள்விக்கு ஆளாகி இந்த ஒரு கேள்விக்கு என்ன தெரியுமா பதில்? ஒருவன் தலித்தாக பிறந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவன் எங்கெல்லாம் இன்சல்ட் பண்றான்றது நீங்க புரிஞ்சுக்க ஒரு ஜட்ஜ் சொல்லுங்க சார். மெட்ராஸ் நீங்க அப்படி புரிஞ்சுக்க முடியும் சார். இவங்க எல்லாம் இவ்வளவு பேசலாம் பாருங்க, எல்லாரும் பேசலாம். ஆனால் ஒரு தலித்தாக பிறந்து வாழ்வதற்கான எந்தெந்த விதத்தில் தலித்கள் புண்படுத்தப்படுகிறார்கள் என்று தெரியும். எப்படி கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள் என்று தெரியும் சார். சொல்றவங்க தான் சொல்லுவாங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வேற பாயிண்ட். நீங்க சொல்லுங்க. சொல்றது வந்து சொல்றவங்க தான் சொல்லுவாங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க சார். ஒரு பொதுப்படையா பேசும்போது நீங்க வந்து சார் எனக்கு என்ன வருத்தம்னா சார், எனக்கு என்னுடைய ஆதங்கம் என்னன்னா ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசும்போது தலித்னு பண்ணான்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? என்ன சார் ரொம்ப நீங்க இப்போ நீதி ஐயா வந்து நீதிபதியா இருந்திருக்கீங்க. நான் வெளிப்படையா ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க கேக்குறீங்களே, இன்னைக்கும் இரட்டை குடியிருப்பு இருக்குது, அதை பத்தி உங்க கருத்து என்ன? என்ன இரட்டை குடியிருப்பு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படி கிடையாது, நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க எங்க இருக்குன்னு கேக்குறீங்கல்ல, நான் சொல்றேன் வெளிப்படையா. நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க நீங்க சார் இதுவரைக்கும் சொல்றேன் சார் வெளிப்படையா இருக்கிறது நீங்க மறுக்க முடியுமா? தலைப்புக்குள்ளே வரலாம். இவருடைய நாங்க தலைப்புக்குள்ள இல்ல எங்களுடைய மிக தெளிவாக தலைப்புக்குள்ளாக தலித் என்ற வார்த்தை பயன்படுத்துவதற்கான அவசியம் என்ன? இவர் கடந்த கால வாழ்க்கை இவருக்கு இது போன்ற ஏமாற்றங்கள் நடைபெற்றிருக்கு. அதுக்கு முன்னால ஒரு கேள்வி, அது போன்ற ஏமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அவமானப்படுத்தப்படுகிறார். 8th February for has been removed as a judicial officer. What has got to officer order sir? அப்ப ஏன் சார் அவரை போய் இதுல உட்கார வச்சாங்க? ஏன் அவங்க அவரை கொண்டு போய் கல்கத்தால உட்கார வச்சவங்க தவறானவங்களா, முட்டாளங்களா? He was stripped of all powers. He was not sitting there. சார் அப்பவே நீங்க இம்பீச்மென்ட் கொண்டு வந்து மேலவையில நீங்க கொண்டு வந்து அவரை நீக்கணும் சார். நீங்க உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறதுனால தான் கொண்டு வந்து ஜட்ஜஸ் மேலவையில ஜட்ஜஸ் பண்றீங்க. நான் திரு கர்ணனுடைய விஷயத்துக்குள்ள வரேன். அதாவது யாருக்கு உள்நோக்கம் இருக்கு? I want to know that. ஜட்ஜஸ் உள்நோக்கம் இருக்கு. வெளிப்படையா சொல்றோம். எந்த ஜட்ஜுக்கு உள்நோக்கம்? வெளிப்படையா சொல்றோம். எல்லா ஜட்ஜுக்கும் உள்நோக்கம் இருக்கு. தலித்கள்னால எல்லா ஜட்ஜுக்கும் உள்நோக்கம் இருக்கு. நான் சொல்றேன் வெளிப்படையா. அப்ப according to you அப்ப தீர்ப்புல உள்நோக்கம் தருவாங்கன்றீங்களா? இல்ல சார், நான் அதுதான் உங்களுக்கு கேட்டேன். நான் ஒரே விஷயம் எனக்கு புரியல. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் இவங்க யாருமே வந்து எல்லாம் மூடி மறைச்சு பேச போறாங்க. ஜட்ஜ் ஐயா வந்து ஜட்ஜ் ஸ்தானத்திலே நின்று ஜட்ஜுக்கு உண்டான கட்டுப்பாடுகளை பத்தி பேச போறாரு. ஐ எம் ஆர்டினரி மேன், ஒரு வழக்கறிஞர். எனக்கு தோண விஷயங்களை தான் நான் பேச முடியும். நீங்க கேட்கிற கேள்வி இல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னு சொன்னா, அவர் ஜஸ்டிஸ் கர்ணன் புண்படுத்தப்பட்டிருக்கிறார்.
ஜஸ்டிஸ் கர்ணன் சாதி ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த குற்றச்சாட்டு தான் பிரதமரிடம் ஜனாதிபதி கொடுத்தார் அவரு. ஆமாங்க. இல்ல அவர் கொடுத்த குற்றச்சாட்டு அதாங்க. சொல்லக்கூடியது விரோத நீதிபதிகளுடைய புகார்கள். எங்க இங்கேயே அவர் சிஜே கிட்ட கொடுத்த குற்றச்சாட்டை என்னை தலித் என்பதனால் பிற நீதிபதிகள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று வேதனையோடு ஒரு கருத்தை சொன்னார். குற்றச்சாட்டை பதிவு செய்தார். அதாவது இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர் கர்ணனுடைய தந்தையார். அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அப்படி ஒரு ஆசிரியருடைய மகனாக பிறந்தவர் இவர் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கருத்து முன்னிலைப்படுத்தும் போது, உண்மைகளை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது, இவர் மீது எப்படி திரைப்படத்தில் சொல்வார்களோ மனநல பாதிக்கப்பட்டவர் என்ற ஒருத்தர் உண்மை அதுக்கே போல ப்ளீஸ் அந்த அளவுக்கு ஒரு இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ஒரு போல நிமிஷம், இதுவரைக்கும் மனநல பாக்கி யாரும் சொல்லல சார். ஏன் சார் டாக்டர் விசாரணை பண்ண சொல்றாங்க? அது அர்த்தமே அதானே சார். டாக்டர் போய் இவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க மெட்ரோ ஹாஸ்பிடல் போங்கன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க பைத்தியம் அர்த்தம். ஓ நான் பெரிய விஷயமா அது? ஏதா சான்ஸ் கொடுத்தாலும் டிசைட் பண்ண சொல்றீங்க. சான்ஸ் கொடுத்தா அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொன்ன மனநல டாக்டர் போங்க அப்படி சொன்னா அதுக்கு அதான் அர்த்தம். இன்னொரு விஷயம், நீதிபதி கர்ணனுடைய சம்மதம் இல்லாமல் அவருக்கு மனநல பரிசோதனை நடத்த முடியாது என்பது 2014ஆம் ஆண்டு மனநல சிகிச்சை சட்டத்தின் சாராம்சமாகும். அது மாறி போச்சு. எப்ப மாறிச்சு? that view has been அப்படி இல்ல 2014 உடைய சாராம்சமாகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு கொலை பண்றவங்க ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு நிமிஷம் புரிஞ்சுடுங்க. Suppose even if there is a judgment, when 7 judges bench sit, all judgment can be overruled by them. There's a law. Constitution provides if there is already a judgment in favor of Karnan, if these people all the 7 decide, that judgment becomes nullity in law. That's a law. I'm not talking about other things. I'm not talking about I'm a caste. I'm not talking about the creed. இப்போ இது லானா கர்ணன் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ஊடகங்கள் ஒளிபரப்பக்கூடாது என்று தடை போடுவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை உண்டா? நிச்சயமா உண்டு. எந்த அடிப்படையில்? Under Indian Press Act. அவரை நீங்க நீதிபதியா ஏத்துக்கல. ஒரு நிமிஷம். கர்ணன் அவர்களே, please see that. அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு இல்லைன்னு சொல்றீங்க. Please see Press Council Act. That's a limitation for the ஊடகம். என்ன பண்ணணும் இருக்குது? I'll tell you one thing, sir. நீங்க வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால you got to go before the magistrate here, CPM court, and get an affidavit. அது CMM இப்போ chief magistrate இல்ல கர்ணன் அவர்கள் நீதிமன்றத்தில் allow me tell you பத்திரிகையில் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் கேளுங்க. Please allow me tell that. அங்க போகும்போது affidavit என்ன போடுறாங்கன்னா, எந்த ஒரு செய்தியையும் அடிப்படை இல்லாமல் நாங்கள் பதிவு பண்ணக்கூடாது, அப்படி பதிவு செய்து எங்கள் நடவடிக்கைகளும் போட்டிருக்காங்க. சரி, ஊடகம் சொல்றாங்கல்ல, என்ன பேசிஸில் பண்றாங்க? வாட் இஸ் த ப்ரூஃப் ஃபார் தட்? ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த ப்ரூஃப். ரெண்டு கேள்வி கேட்குறேன் சார். ஒன்று வந்து இதுவரைக்கும் யாரும் அல்ல தலித்து சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது வந்து நீ வந்து February 7th யூ ஹவ் பீன் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஆல் பவர்ஸ். யூ ஆர் கோயிங் மேக்கிங் ஆர்டர்ஸ் அண்ட் டூயிங் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்ஃபியரன்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டில் ப்ரொசீடிங் எடுத்த உடனே he must appear before the court. That's the law. He knows it. அதாங்க அவர் நீங்க சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்டவர் ஏன் பத்திரிகையில பேட்டி தரக்கூடாது, பெட்டிக்கு அவரை பேட்டி கொடுத்தாரா ஏன் ஒளிபரப்ப கூடாதுன்னு தடை போடுறீங்கன்னு கேட்கறேன். ஒரு சாமானிய மக்கள் தரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இவருக்கு இல்லையா? என்ன காரணம் இப்படி கேட்கறீங்களா இந்த கேள்வி? அதாவது நீதிமன்றத்துல வந்து, அதாவது கலிகாலத்துல எப்படி மக்கள் மோசமா போறான்னு சொல்லுவாங்க, நீதியை கெடுக்கிறதுக்காக நீதிமன்றத்துல ஒரு அனாவசியமான ஒரு பெயர், அனாவசியமான ஒரு நீதிபதியை மனநல பாதிக்கப்பட்டவராக ஒரு கேள்வி எழுப்புவதும் சிறைக்கு அனுப்புவதும் இது வந்து ஏற்புடையது. ஆனால் அவர் பத்திரிகையில் செய்தி தகவல் கொடுத்தால் தவறானதா? நான் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க அதாவது பத்திரிகை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வேற தகவல் சொல்லலை. அவர் என்ன சொன்னாங்க, பாஸ் ஆர்டர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். என்ன ஆர்டர் பாஸ் பண்றாரு? சீஃப் ஜஸ்டிஸ் மேல ஆர்டர் போடுறேன், அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, ஆர்டர் போடுறாருல்ல. இந்த ஆர்டிகல் 141 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் பற்றி இஸ் ஆல்சோ ஜஸ்டிஸ். சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் தப்பா இருந்தா கூட எவ்ரிபடி இஸ் பவுண்ட் பை தட். ஆர்டர் போட ரைட்ஸ் இருக்கா இல்லையா? யாருக்கு? கண்டிப்பா கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. அவர் ரைட் கிடையாது. யாருக்கு டிரைவர் இல்ல சார்? he is stripped of the powers. Sir, please understand again and again. நீங்க தான் சொன்னீங்க February 17th he has stripped of judicial powers. ஜட்ஜ் ஆனா இல்லைன்னா எப்படி தான் பவர் கொடுக்க முடியும் உங்களுக்கு? திரு அக்னீஸ்வரன், ஒரே கேள்வி. இந்த தலித் என்ற வார்த்தை பயன்படுத்துவது நிலைப்பாட்டில் பார்க்கும்போது ஒரு உச்சத்துக்கு போகும்போது அந்த வார்த்தை பயன்படுத்துவதும், அதனால் என்னை வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிறார்கள், கொச்சைப்படுத்துகின்றார்கள், என்னை வேறுபடுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் என்ற வார்த்தைகள் வந்து எப்போதும் வருகின்றது. ஆனால் இங்கு கர்ணன் அவர்கள் இந்த கருத்து சொல்லும் போது மற்ற மாநிலங்களுடைய முக்கியமான தலைவர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், அதனுடைய அமைப்பாளர்களும் சந்தித்துள்ளார்கள். அவர்கள் யாரும் இவருக்கு வக்காலத்து வாங்கவில்லை, இவருக்கு சப்போர்ட்டிவ் பண்ணவில்லை. அதே மாதிரி அமைப்புகளும் பார்க்கும்போது எந்த ஒரு பங்களிப்பும் முன்னுரிமையும் வழங்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் மட்டும் ஓங்கி சொல்வது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. சார், வேடிக்கையான கேள்வி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
அதாவது தலித்னாவே மற்ற அமைப்புகளாம் ஓடி வந்துட்டு எங்களுடைய சமூகம் எங்களுடைய நிலைப்பாடு என்று வரக்கூடியவர்கள் இதிலே மௌனம் சாதிக்கலாம். ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டை பார்த்தாலே ஐயோ கோர்ட்டு போலீஸ் பயந்து போற இந்த நாட்டுல இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நீதி அரசர் இதற்கு தேவையில்லாத அரசியல்வாதிகள்லாம் தேவையெல்லாம் உள்ளுக்கு சாயம் பூச மாட்டாங்க. ஒண்ணு, மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதி அரசர் சொல்லும்போது சொன்னாங்க அவருடைய பவர்களை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது, நிறுத்தி வைக்கப்பட்டதுன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன ஒரு சாதாரண மனிதரா? ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டட் ஜட்ஜ். அவருடைய உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 141 நீங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பு இந்தியா முழுவதும் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு சமமானதுதான் 141. ஆனா நீங்கள் வஞ்சகம் வைத்துக் கொண்டு ஒரு தன்னந்தனியான ஒரு தனிமனிதன் என்ன ஆதாரம் இருக்குன்னு அவர் நீ கோர்ட்டுக்கு வா, நீ நிப்பாட்டு, நீ நில்லு, ஒரு டாக்டர் அனுப்பிச்சு நீ போய் அவர் டெஸ்ட் இது சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சரை கைது செய்யக்கூடிய இந்திய நாட்டில் நீதிபதி கைது நான் மரியாதைக்குரிய மூத்த அப்படி இல்ல, இது this is not a contempt, this is not a contempt. நீதி அரசர் சொல்ல வரேன், இல்ல அது கிடையாது. எம்.எம். இஸ்மாயில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீதி அரசராக இருந்தார். அவருடைய கன்சல்ட் இல்லாம அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர், இந்தியாவினுடைய பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இல்ல கேரளாவுக்கு உங்களை மாத்தியாச்சு நீங்க போங்கன்றாங்க. எம்.எம். இஸ்மாயில் அவர்கள் சொன்னார், என்னை கேட்காமல் நீ உங்களுக்கே மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த பதவியே வேண்டாம் என்று போனது ஐயா அவர்களுக்கு நன்கு தெரியும். அப்படி என்றால் எம்.எம். இஸ்மாயிலுக்கு ஒரு நீதி, ஐயா கர்ணனுக்கு ஏன் ஆந்திராவுல பட மாட்டீங்களா, கர்நாடகாவுல பட மாட்டீங்களா, ஏன் கல்கத்தாவுல போய் போடுறீங்க? மனநல மருத்துவ பரிசோதனை தேவையில்லை என்ற பட்சத்தில் உங்களுக்கு சந்தேகம் உச்சநீதிமன்ற நீதிபதி மீதா அல்லது பரிசோதனை மீதா அடிப்படையில் பரிசோதனைக்கு ஒருவர் தெளிவுபடுத்தலாமே. இல்ல ஒருவர் எதிர்த்து கேட்கிறவனுக்கு பதில் தெரியவில்லை என்றால் மனநலம் பாதிக்கப்பட்டவன், ஒருவர் நேர்மையாக இருக்க என்றால் மனநலம் பாதிக்கப்பட்டவன். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு பார்வேந்தன், ஒரு நீதிபதியுடைய தீர்ப்போ ஆலோசனையோ வழிகாட்டுதலோ சாமானிய மக்களும் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். அதுதான் மாண்பு, அதுதான் நீதித்துறையுடைய ஒரு முக்கிய நிலைப்பாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றொரு நீதிபதிக்கு ஒரு வழிகாட்டல் தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு சட்டப்படியாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தொலைக்காட்சிகள் பேட்டி தருவதும் சில உண்மைகளை வெளியே சொல்வதாக நீதிமன்றத்துடைய அந்த கட்டுக்கோப்புக்கு வெளியே வந்து எடுத்துரைப்பதும் எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று. இன்னொரு விஷயம், மனநல உடல் பரிசோதனை செய்வதால் என்ன பாதிப்பு? அந்த பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் அந்த பரிசோதனை எதிர்கொள்ளாமே, இதில் என்ன முரண்பாடு? இப்போ நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் மனநிலை பரிசோதனை எதிர்கொள்ளலாம். ஒரு பேசிக்கலாக என்னென்னா, ஒரு மனநிலை பரிசோதனையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த நபர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா இவருக்கு மனநல பாதிப்பு இருக்குதுன்னு ஒரு இதுவே நம்ம வச்சுக்கலாம். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பது அவருடைய உரிமை. அரசியலமைப்பு சட்டம் அதற்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு நபரை, ஒரு ஜட்ஜாக இருக்கிற சக ஜட்ஜாக இருக்கிற ஒரு நபரை ஒரு 7 நீதிபதிகள் சேர்ந்து உனக்கு மன பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே இது ஒரு இன்சல்ட். இதை நீங்கள் அட்ராசிட்டி SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் இப்படி ஒரு செய்கை செய்தால் அது குற்றம் சொல்லுது. அதன்படி தான் நீதியரசர் கர்ணன் இவர்கள் மீது 5 ஆண்டு கால தண்டனை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறது. ஆகவே ஒருவரை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, செய்கையால், செயலால், சிந்தனையால் எது நீங்க இன்சல்ட் பண்ணாலும் அட்ராசிட்டி ஆக்ட்ல அது குற்றம் ஆகுது. இல்ல, நான் இது இந்த விஷயத்தை ஒரு 2 நீதிபதிக்குள்ள ஒரு போராட்டங்களோ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்பதை மறந்து உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஒரு கருத்து சொல்லும் போது, ஒரு வழிகாட்டல் தரும்போது எல்லோரும் பின்பற்றது போல திரு கருணாநிதி அவர்கள் பின்பற்றிருக்கலாமே. அதை எதிர்த்து நான் ஒரு விஷயங்கள் செய்ய, இவருக்கு அதிகாரம் இருப்பதால் இவர் இது மாதிரி எதிர்த்து பேசலாம், மற்றவங்களை அப்படி பேச முடியாது அல்லவா? அப்போ உட்பட்டு தானே போக வேண்டும், அது சட்ட ரீதியாக அணுக வேண்டும் அல்லவா? இல்லை, இப்போ கர்ணன் அவங்க ஆரம்பத்திலிருந்தே கர்ணனை பார்த்த பார்வையே வேற. அதெல்லாம் சென்னையில கர்ணன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் நீதிபதிகளை மிக வெளிப்படையாக கேட்கிறேன், கர்ணன் வைத்த குற்றச்சாட்டிலே இதுவரை எந்த நீதிபதிகள் நீங்கள் விசாரித்திருக்கிறீர்கள்? ஏதாவது விசாரணை ஆணையம் அணைக்கப்பட்டிருக்கிறதா? ஒண்ணு இல்ல, ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்வது ஒரு நீதிபதி அப்படி செய்தால் ஒரு சந்தேகம் வருது அல்லவா? நீங்க ஆதாரம் எதனா இருக்கான்னு கூப்பிட்டு கர்ணனை கேட்டிருக்கீங்களா? அது வரைக்கும்
இல்ல அப்படிதான குற்றம் சொல்லப்பட்டிருக்கு. அவரை சொல்றேன், கர்ணன் ஒரு குற்றச்சாட்டு இல்ல அவர் சமர்ப்பித்துள்ளாரா பிரதமரிடோ ஜனாதிபதியிடோ? ஆமா கொடுத்திருக்காருங்க. நீ உயர் நீதிமன்ற நீதிபதியத்துல சொல்றாரு, நம்முடைய பிரதம அமைச்சருக்கு சொல்றாரு, நம்முடைய ஜனாதிபதிக்கு சொல்றாரு. சொல்லும் போது சொல்றாரு, நான் நீதிபதி ஊழல்களை வெளிப்படுத்தினால் என்னை இன்சல்ட் செய்யறாங்க, சமூக ரீதியா என்னை இன்சல்ட் பண்றாங்கன்ற வெளிப்படையா சொல்றாரு. இப்போ எந்த நீதிபதிகளுக்கும் வராத, நீதியரசர்களுக்கும் வராத முரண்பாடு ஏன் கர்ணன் மீது மட்டும் வருகிறது? இல்ல நானே கேட்கிறேன், அந்த மனநல பரிசோதனையை அவர் அதை எதிர்கொண்டால் என்ன ப்ராப்ளம் இருக்கு? அது எதிர்கொண்டு நிரூபித்திருக்கலாமே. இல்ல எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. இதுல பல கருத்துக்கள், முரண்பாட்ட கருத்துக்கள் எல்லாம் நம்ம வெட்டவெளிச்சத்துக்கு கொண்டு வரலாமே. இல்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு மனோதத்துவமா இருந்தா நீங்க அதை பார்க்கல. இல்ல இது சரியோ தவறு, சராசரி மனிதனா இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவரை நிரூபிச்சுக்கலாமே. ஒரு பெண் மீது கற்பு சொன்னா கற்பு சரின்னு நிரூபிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய இன்சல்ட் எப்படி இருக்கு, அந்த பெண் மீது சமூக பார்வை எப்படி மாறும், அது நீங்க பார்க்கணும். இல்ல அப்படி நீங்க ஒரு பார்வை இருந்தாலும் அது ஒரு நிரூபிச்சு இவர் வந்து உடல் ஆரோக்கியத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே முன்னுதாரணமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் அல்லவா? என்னை பொறுத்தவரை இப்படி சொல்வதே அவரை வந்து துன்புறுத்துவதுதான். இல்ல ஒரு பார்வையில் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு, நான் இல்ல மறுக்கல, அப்படி இல்லைன்னு மறுக்கல. அதே நேரத்தில் சக நீதிபதிகளை கேவலமாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்பது கர்ணன் மீதான குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அதே மாதிரி திரு அக்னேஸ்வர் சொன்ன மாதிரி பார்க்கும்போது இந்த விவாதத்துக்கு அவரே வந்து விவாதிப்பதும் போன்ற விஷயங்கள் வந்து இது நீதிமன்றத்தில் நீதிபதி கட்டுக்கோப்புக்கு அப்பாற்பட்டது. நான் மீண்டும் நான் சொல்ல விரும்புவது வந்து கர்ணன் செய்கிற நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது அதை நான் அங்க பேசுறதுக்கு விரும்புகிறேன். இது எல்லாம் இணைந்துதான் நடக்கக்கூடிய விரும்பவில்லை. ஆனால் கர்ணன் என்கின்ற ஒரு தனிநபர் மீது இல்லது நீதிபதி மீது அவரை எதிர்த்து செய்பவர்கள் சரியாக செய்கிறார்களா சரியாக இல்லையான்றது நான் அந்த பார்ட்டை தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிராக ஒன்று கர்ணன் மீது தவறு, மோசமானவர்னு சொல்றீங்களா, அவரை முடிஞ்சா நீங்க சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சஸ்பெண்ட் பண்ற சட்டத்தில் இடம் இருக்கா? இல்ல. நீங்க எங்க போயிருக்கணும்? இம்பீச்மெண்ட்டுக்கு போயிருக்கணும். கண்டிப்பா. அங்க நீங்க போகாம ஒரு நபரை வந்து இங்கிருந்து கல்கத்தாவுக்கு மாத்தி அவருடைய அதிகாரங்களும் பறிச்சு நீங்க வச்சுக்கிட்டு அங்க போய் நீதிபதியா உட்கார வைக்கிறது, சென்னையில் இருக்கும்போதே அவருக்கு வந்து அதிகாரங்களை மொத்தம் பறிச்சு வச்சுக்கிட்டு போர்ட்போலியோவை கொடுக்காம உட்கார வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எப்படி அது சரியா இருக்கும்? ஒரு திட்டமிட்டு நீதிபதியை வந்து ஓரங்கட்டி அவரை வந்து வஞ்சித்து அவர்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணிருக்காங்கன்றதான் என்னுடைய கருத்து. சரி, அப்போ கர்ணன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்புடையதான், ஆதாரங்களுக்கு உட்பட்டதுதான் சொல்ல வரீங்களா? இல்ல கர்ணன் சொல்லப்பட்ட கருத்துக்களை அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏன் விசாரிக்கவில்லை என்பதனால் எனக்கு ஆதாரம் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. அந்த விசாரணை கேள்வி எழுப்பியதால் தான் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் நான் உணர்றேன். ஓகே ஓகே, நான் திரு வள்ளிநாயகத்தோட கேட்கிறேன். அதாவது நீதிபதி கர்ணன் அவர்கள் அடுத்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்று ஓய்வு பெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் மனநல பரிசோதனை மற்றும் கைது இது போன்று மும்முரமாக செயல்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒருத்தர் ரிட்டையர் ஆக போறாங்க, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஆனால் அவரே வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இத்தனை வருடங்களாக இத்தனை காலங்களாக ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர்களை கடைசியில் அவர் ரிட்டையர் ஆகும் போது இது போன்ற வஞ்சிக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? நல்ல கேள்வி. அதாவதுங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பிரிட்டிஷ் ஜூரிஸ்ப்ருடன்ஸில், நீ ஒரு நாயை கொல்வதானாலும் அதை மேல் குற்றம் சாட்டி அதை கேட்டுவிட்டு சுடு அப்படிங்கிற சட்டம், சட்டத்தின் அடிப்படை. அந்த அடிப்படை இது வரைக்கும் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அவர் மீது குற்றம் வந்த போது மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் எ கொஸ்டினபிள். சார் சொன்ன மாதிரி இஸ்மாயில் பீரியட்னா இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற வந்து பெங்கால் நீதி இருக்கிறாங்க. அதாவது இந்திரா காந்தி ஆரம்பித்த அந்த பிரின்சிபல் கண்டினியூடு, ஈவன் ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட். நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் போனோம், மாற்றேன்னு சொல்ல வரல. அதுக்கு பல்வேறு காரணங்களும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஸ்டாப் பண்ணிவிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லாங்க. அது செய்தி சொல்கிறேன். இரண்டாவது வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் சரி உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்குது. இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நடவடிக்கை சரியில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டு on a report from the registrar or somebody from Calcutta High Court, Supreme Court takes a motion and say, please come and appear before us, tell me your case. இது நியாயமாக யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சட்டத்தினுடைய நியதி. அந்த கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் தானாக அப்பியர் ஆகிருக்கலாம் அல்லது ஒரு வக்கீல் வச்சு பேசியிருக்கலாம். இப்போ சார் மாதிரி 2 வக்கீலை வச்சுட்டு ஐ எம் அப்பியரிங் ஃபார் கர்ணன், வாட் ஆல் யூ சே ராங் சொல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. அட்வொகேட்டுக்கு என்ன உரிமை இருக்குன்னா நீதிபதியை பார்த்து நீங்கள் செய்ய தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது, தப்பு சொல்ல வரல. அந்த சான்ஸ் போகல. அதுக்கப்புறம் வந்து ஏன் வரமாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்காக வந்து பல்வேறு சம்மன் அனுப்பி பல்வேறு வகையில் கேட்கும். ஹி வாஸ் கோயிங் ஆன் கிவிங் ரிப்போர்ட்ஸ் டு ப்ரெஸ். ஹி வாஸ் கேதரிங் அதர் திங்ஸ். நம்பர் 3, அட்லீஸ்ட் நீ அப்பியர் ஆகு, அதாவது பெயில்பிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுன்னு சொல்லும்போது
Suppose an order is passed against me, should I not obey as a judge? A judge wants his order to be obeyed. So, some order is passed against you, should you not obey that? Then what is justice? சரி, எந்த அடிப்படை நிலைப்பாட்டில் இவருக்கு மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் என்று I am coming to that. ஒண்ணு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க சொல்லணும், அல்லது சுற்றுப்புற உள்ளவர்கள் சொல்லணும். முக்கியமான குடும்பத்திற்கு கூட தான் அவங்க அங்கீகாரம். அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பாருங்க. முதல்ல அப்பேரா சொல்லாங்க, அப்பேரா ஆகுது இல்ல. ஏங்க அப்படி பார்த்தா நிறைய பேர் ஆகுது இல்லைங்க. கண்டெம்ப்ட் கூட அப்பேர் ஆகணும் சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதர்வைஸ் சார், இஃப் யூ ஆர் person facing contempt, you should appear. Otherwise you can be arrested. That's the law. அவர்ட்ட ஒரு முரண்பாடு இருக்குங்க. நானும் ஒரு நீதிபதி என்பதுல அவர்ட்ட ஒரு நிலைப்பாடு. நீதிபதிக்கு எக்ஸம்ஷன் கிடையாது சார். Which law says immunity is given to only certain person. Please understand that. இல்ல, என்னுடைய கேள்வி நேரடியா கேள்வினா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க புரிஞ்சுடுங்க. யார் உறுதிப்படுத்துதுன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுடுங்க. Immunity is given only to certain persons. President of India, Prime Minister of India, even Chief Minister. அவங்கெல்லாம் அப்பியர் ஆக வேணாம், அவங்கள ப்ரொசீட் பண்ணால் ப்ரொசீஜர் இருக்குது இல்லை. அதனால நீதி அரசர் என்பவருக்கு தனிப்பட்ட முறையில் நீ அப்பீல் ஆகக்கூடாது. ஆகலனாவே மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட முடியுமா? சொல்லலை, கொஞ்சம் இருக்க. ஏதாவது 5 சான்ஸ் கொடுக்குறோம் சார். அப்போ என்னன்னா, யூஆர் நாட் ஓன்லி யூஆர் நாட் அப்பியரிங், பட் ஆல்சோ யூஆர் பாசிங் ஆர்டர்ஸ் ஆஸ் இஃப் வி ஆர் ஃபூல்ஸ். அப்போ என்ன சொல்லாங்க, இதை ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். ஒன்று, நீ வந்து திரு வள்ளிநாயகம் அவர்களே, நான் நேரடியாக வரேன். ஒரு நீதிபதிகள் மீது இந்த நீதிபதி நீதிபதிகள் மீது இந்த நீதிபதி குற்றம் சுமத்துறார். அப்படி வச்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அவருக்கு மெட்ராஸ்ல 2014 பண்ணும்போது அன்னைக்கே ஸ்டெப் ஏன் எடுக்கல? We allowed him. சரி, அவருக்கு மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த அடிப்படை நிலைப்பாட்டில் நீங்க வந்து கொண்டு வரீங்க? அதான் சொல்றாரு, 4 தடவை சான்ஸ் கொடுத்தோம், நீ வரல. இது ஒரு காரணமான்னு கேக்குறேன். அது மட்டும் இல்ல சார், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. ஒரு நீதிபதி நான் சொசைட்டில வந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டவர்னா அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன, அவர் சொல்லிருக்காரு சார். அவர் எப்படி முத்திரை வைக்கும்? ஒரு நிமிஷம் சார், நீங்க சாதாரண மனிதனுக்கு முறையில அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் தி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் இன் சுப்ரீம் கோர்ட், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு படித்து பார்த்தீர்கள். ஆனால் அவருக்கு மரண இருக்கா இல்லை நீங்க முடிவு பண்ணலாம், உச்சநீதிமன்றம் வேண்டியதில்லை. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் நீதிபதிக்கு எதிராக அவர் கேட்கும்போது அவர் மனநல பாதிக்கப்பட்டவரா? சார், கேன் யூ பாஸ் an order against Supreme Court, sir? Please understand that. அது சட்டத்தை அடிப்படை கேன் எனி ஜட்ஜ், எனி சபார்டினேட் ஜட்ஜ். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சார், உங்களுடைய கேமராமேன் கேன் யூ சே யூ ஆர் ஏ ஃபூல்? ஹஸ் யூ காட் ரைட் டு சே தட்? ஸோ அவங்க கேட்டால் ஓ ஏன் ஃபுல் கேட்டு இருப்பீங்களா? வாட் இஸ் யுவர் ரைட், வாட் இஸ் யுவர் பவர்? உடனே அவருக்கு ஒரு பேர் சொல்லிடலாமா? நோ we will say no you are you okay or I want to test your whether you are really speaking. கேட்க மாட்டீங்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவர் குடும்பத்தினர்கள் சொல்ல வேண்டும். Sir, you please understand, you are not understanding my point. Okay, I may be wrong. Please listen to me, then you can come to me. முடிவு சொல்ல வரேன். எப்படி முடிவு செய்வது? நான் முடிவுக்கு காரணம் சொல்லணும். அதான் காரணம் சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்சஸ் to appear before the court, you didn't appear. Right. On the other hand, you are finding fault with the summons. சரி. Finding fault சம்மந்த எங்க பண்ணணும்? முறைப்படி as a judge you should know, you should go tell the Supreme Court, not the public. சரி. நம்ம கேஸ் இஸ் பெண்டிங். சப்ஜுடிஷியஸ்னா வெளியே வந்து பேசக்கூடாதுன்னு ரூல் இருக்குது, அவருக்கு தெரியும். அவரு ஆமாயா, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுங்க. எதுக்கு மனநல பரிசோதனை செக் பண்றீங்கன்னு கேக்குறேன். இப்படி பிஹேவ் பண்ணால பண்ணிதான் நான் என்ன பண்றது? அவர் ரிட்டையர் ஆக போறாரு அடுத்த மாசம் 14 அது வேற சார். அதாவது இன்னைக்கு கொலை பண்ணா ரிட்டையர் ஆகலாமா சார்? ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் क्वेश्चन. இல்ல, அவர் பேரை கலங்கப்படுத்தி ரிட்டையர் பண்றது எந்த விதத்துல நியாயம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. ஒரு ஜட்ஜ் tomorrow is going to retire, today he commits murder, do you mean he can't be arrested because he retired tomorrow? அது வந்து ஐபிசில வருது சார். நீங்க கண்டெம்ப்ட்க்கும் ஐபிசிக்கும் சம்பந்தம் இல்ல சார். சம்பந்தம் இல்ல. என்னுடைய பார்வையில் நான் சொன்னேன், ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டாரா இல்லையா என்பது நீதிமன்றமும் நீதித்துறையும் எப்படி எதிர்கொள்ளும், எப்படி நிர்ணயிக்கும் என்ற ஒரு கேள்வி சந்தேகம் சொன்னேன். அவரோட குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், சுற்றுப்புறம் உள்ளவர்கள் தான் அவரை சொல்ல வேண்டும். அவர் அத்துமீறி செயல்படும் போது அப்படி ஒரு குற்றச்சாட்டு தான் செய்ய வேண்டும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து ஆராய்ந்து நாங்கள் முடிவு செய்து விட்டோம், அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனை செய்யணும். இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? அதாவது அண்மையில் கேரளாவில் நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அதாவது மாவோயிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் மட்டுமே அவர்களை மாவோயிஸ்ட் என்று சொல்லப்பட வேண்டும் என்று பொன்னான தீர்ப்பை கேரளாவில் அளித்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இந்தியாவில் எல்லா பேருமே நீதியரசர்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள், ஆனால் ஒருவரை மட்டும்தான் நீங்கள் தாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அது என்னை பொறுத்தளவில் அது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இவரை ஒருவர் தான் இப்படி செய்யறாங்களா இல்ல மற்ற நீதிபதிகள் செய்துள்ளார்களா?
சார் ஒருத்தனு தான் ஒரு சார் காந்தி மட்டும் தான் எதிர்த்தாரு வெள்ளக்காரன. நேதாஜி எதிர்த்தாரு. எதிர்த்துட்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணதை வேண்டாண்டா என் நாட்டுல ஏன்டா நீ யாரா கேக்குறது. காந்தி வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் நேதாஜி தான் படித்த பட்டத்தை தூக்கி போட்டு வந்தாரு. அப்ப காந்தி நேதாஜி ஒண்ணா அப்படி கேட்க முடியாது. எல்லோரும் மாதிரி கால்கழிவு வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அணுகுமுறை தான் வேறுன்றீங்களா? அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒருவரை மாத்திரம் திரும்ப திரும்ப குறிவைக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். சாக்ரட்டிஸ் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் என்ன பண்ணாரு? தப்பா பண்ணாரு இல்ல. 500 ஜட்ஜி ஒரே நாளில் தீர்ப்பு சொன்னார்கள். 280 ஜட்ஜி சொன்னாங்க இவரை உடனடியா விஷத்தை கொடுத்து நிக்கோடின் விஷத்தை கொடுத்து கொல்லுங்கன்னாங்க. 220 பேர் பாவம் வேண்டான்னு சொல்லி சிங்கிள் பேப்பர்ல எழுதி போட்டாங்க சார் ஒரு பானையில. அன்றைக்கே நீதி கிடைக்கவில்லை. அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு தன்னந்தனி 600-700 ஜட்ஜஸ் இருக்காங்க நீதியரசர்கள். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சொல்றேன். அங்க 31 ஜட்ஜஸ் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. ஒருவருக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? ஒருவருக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? அவர்களுக்கு ஆதரவாக இப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ ஏன் முன் வருவதில்லைன்ற சார் ஒரு சின்ன விஷயம். ஒருத்தர் உண்மையான திடகாத்திரமான உண்மையை நோக்கி போராட. நான் என்ன சொல்றேன், அண்ணா ஹசாரேக்கு பின்ன ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் போகல? இன்னைக்கு அண்ணா ஹசாரே 10க்கு 10 தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடி இருந்தவர் ஒரு நாட்டுல முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப ஏன் போகலன்னு கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தருடைய கொள்கை வேறு இல்லங்க. நீங்க அவர் தலித்தின் ஒரு கருத்து வரும்போதோ மற்ற விஷயம் வரும்போதோ அவரை சார்ந்தவர்கள் முன்னோக்கி வருவதில்லை. அவர் தனியாளாக போராடி கொண்டிருக்கின்றார் ஒரு கருத்து வைத்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் ஏன் மௌனம் காக்க வேண்டும் கேட்கிறேன். அதுதான் சார் ஒரே ஒரு காரணம் சார். அவரோட பின்புலம் என்ன? அவர் சக மனிதன் கிடையாது, ஒரு சாதாரண பாலிட்டிஷியன் கிடையாது, அவர் ஒரு நீதியரசர். நேரடியாக அழைப்பு தராரு நீதியரசர் தலித் என்று மற்ற அமைப்புக்கெல்லாம் அழைப்பு தராரு. அந்த அமைப்புகள் ஐயா சொன்னது மாதிரி எல்லோருக்கும் கண்டெம்ட் பாயும், அது உண்மை. ஆனாலும் கூட தன்னுடைய அதனாலதான் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், அதனால் அவருடைய அதிகாரத்தை உச்சபட்சமாக பயன்படுத்துகிறார். இவ்வளவுதான் சிம்பிள். பார்வேந்தர், இந்த விஷயத்துல நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்ட கேள்விதான். இந்த மனநல பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நீதிபதிக்கு அடிப்படையில் இது போன்ற இன்ஃபர்மேஷன் இருந்தா, இது போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்தா அது நோக்கி சொல்லலாம். இல்லை, இப்போ உச்சநீதிமன்றம் செஞ்ச என்னுடைய பார்வையில் அதான் நல்லா கேட்குறேன். உச்சநீதிமன்றம் எந்த பேசிக்கில் போயிருக்கு? என்னுடைய பார்வையில் உச்சநீதிமன்றம் செஞ்சிருக்கிறது இது செய்ய வேண்டியது இல்லை. அவரை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த வேலையை மனநிலை பாதிக்கப்படுறான்னு சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு போயிருக்கலாம். அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம். அது 7 ஜட்ஜஸ் உட்காந்துட்டு ஒரு ஜட்ஜஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அவளை மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக சித்தரிப்பது என்பது அவர் மனதை புண்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதியாக இருப்பவரை புண்படுத்துவது என்பது அவர்களுக்கே அது சரியானதா இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கே அது சரியான விஷயமா இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது, கர்ணனை பொறுத்தவரை இல்லை, உங்களுடைய கருத்து என்ன? அதிருப்தி என்ன? முரண்பாடு என்ன? நிலைப்பாடு உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த நீதிபதிக்கும்? இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த தனிப்பட்ட நீதிபதிக்கும் இல்லை. இப்போ இங்கே இருக்கும்போது இங்கே நீதியரசராக இருந்தவர் தலைமை நீதியரசருக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தது. அது இங்கே இருந்த 2-3 நீதிபதிகளுக்கும் முரண்பாடு வந்தது. அதற்கு பின்னாடி அவருக்கு வேலை எதுவும் கொடுக்காம போனாங்க. வேலை கொடுக்காம போய் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒரு 3 நீதிபதி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்பவே அவர் என்ன சொன்னா, சுயமோட்டோ எடுத்து என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார். அதையும் மீறி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதால் அங்கே போய் அவர் ஜாயின் பண்ணாரு. அங்கே போய் இருக்கும் பொழுது இஸ்மாயில் மாதிரி சொல்லிருக்கலாம்ல, ஏன் தைரியம் இல்ல? யூ வாண்ட் டு கண்டினியூ. தைரியம் இல்ல. நீங்க மனநிலை இல்லங்க. அப்ப அதுல மனநிலை தெரியுதா உங்களுக்கு? இல்ல இல்லங்க. மனநிலை என்ன சார்? மனநிலைங்கிறது நான் பேசுறேன். சார் போய் ஜாயின் பண்ணிட்டாரு சார். நான் திரு வள்ளிநாயகரோட கேட்க மதிப்பு நான் கேக்குறேன். இப்ப நான் பேசுறேன் சார். சார் ஒருத்தர் அவரானவர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? உத்தரவு போடுறாங்க. அவர் என்ன உத்தரவு மதிக்கல? இப்போ இன்றைக்கு அப்போ அது மனநிலையில கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்றீங்களா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்படி இருந்தால் அவர் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு எல்லாம் திரும்ப பெறப்படுமா? நீங்க எங்க தப்பு பண்றீங்க? இப்போ டிஎம்கே ஆட்சி இருந்தது சார், அவங்க பல திட்டங்கள் நிறைவேற்றாங்க. ஏடிஎம்கே வந்தா ஐயா நீதிபதியா சார்? சார் நீதிபதி வாழ்க்கை ஒளிந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எழுதப்பட்ட நீதி அவர் எந்த விதத்துல கட்டுப்படல. அப்ப எப்ப அவர் அதிருப்தி ஆகிறாரு அப்படின்னு சொன்னா அவரை காரணம் அதிருப்தி ஆகிறாரு. குறுக்கிடுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவரு ஐயா சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் இங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. அவர் உத்தரவு நான் மாறி போக மாட்டேன்னு சுயமோட்டோ கண்டெம்ட் எடுத்து அவர் சொல்றாரு நான் மாறி போக மாட்டேன்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றம் தலையிடுறதுனால அவர் நேரடியா கல்கத்தால போய் ஜாயின் பண்றாரு. கல்கத்தாவில போய் அங்க இருக்கிறவங்க முரண்பாடு திரும்ப பெறாரு இல்லையா? ஆமா, திரும்ப போட்டு கல்கத்தாக்கு போறாரு. கல்கத்தால போய் அவர் நீங்க தயவுசெய்து நான் சொல்றேன், அங்க கல்கத்தாவில முரண்பாடு ஏற்பட்டதா இல்லையா என்பதை நாம் யாரும் பார்க்கவில்லை. ஆதாரங்கள் ஏதும் இல்லை.
ஒண்ணு. ரெண்டாவது நான் வாய்ப்பு தரேன், முடிச்சிட்டோம். என்ன பொறுத்தவரை அவர் முடிஞ்சிட்டு தவறான செய்தி சொல்லு சார். அந்த தவறான செய்திக்காக அவர் தண்டிக்கப்படவில்லை. அதை ஒத்துக்கிறீங்களா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவர் மீது சொல்லுங்க. தண்டிக்கிறது வேற, யாரும் தண்டிக்க முடியாது சார். தண்டிக்கிறதுக்கு வர தண்டிக்கிறது பவர் ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஆர் த பார்லிமெண்ட். ஐ அக்ரி. But what I say is, don't say that he was behaving as a judge in Calcutta High Court. Sir, அப்படி நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பார்வை தெரியும் சார். உங்க பார்வையில ஒரு தப்பு செஞ்சார் நீங்க சொல்லலாம். பார்வை இல்ல, அவரு ஜட்ஜஸ் சொல்லி சார். சார் அவர் வந்து ஜட்ஜ் சார். அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வந்து அங்க இருக்கிறவங்க சொல்றாங்களா அப்படினு அதன் மீது நடவடிக்கையான்றது இல்ல. அவர் அங்க போய் வர்க் பண்றாரு. அவருக்கு அங்கே எந்த அடிப்படையில் அவர் மீது குற்றச்சாட்டு இல்ல. அவர் அங்க நெருக்கடி வருகிறது. இயல்பாகவே 4-5 பேர் காந்தியை சொன்னாரு, நேருவை சொன்னாரு, நேதாஜியை சொன்னாரு. காந்தியை நேரு ஒரு வழியில போறாங்க, நேதாஜி வேற வழியில போறாரு. அப்போ மாற்று வழியை சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் மக்களால் புறக்கணிப்பதற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏகாதிபத்தியத்தால் புறக்கணிப்பதற்கு எல்லோ வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏகாதிபத்தியத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் தான் கர்ணன் என்று நான் தீர்மானிக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக மேலாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேதாஜிக்கு இருந்த பின்புலம் கர்ணனுக்கு இல்லை. இவர் சாதாரண கடைகோடி மனிதனாக இருந்து நீதிபதியாக உயர்ந்தவர். அவருக்கு பாதுகாப்பில்லை. அவரை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை அவர் ஏற்படுத்திக் கொள்கிறார். இப்படி வாதாடக்கூடிய தவறாக இல்ல, அவருக்காக வாதாடக்கூடிய, அவர்களுக்காக குரல் தரக்கூடிய தங்களை போன்ற வழக்கறிஞர்கள் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? இப்போ நீதிமன்ற நடவடிக்கைகளை நாம் எதையும் தலையிட முடியாது. இது வந்து ஊர் அறிந்த விஷயம். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சோம். தலைவர்கள் ஏன் தலையிடலன்னு என்ன தலையிட முடியாது சொல்றீங்க? இல்ல, நீதிபதி ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுதுன்னு சொன்னா அதை சக மனிதனாக, கடைகோடி மனிதனாக, அது நீதிபதியா இருந்தாலும் சரி, கடைசி மனிதனும் கட்டுப்பட வேண்டிய அவசியம். அப்படியே கர்ணன் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டுப்படவில்லை. இல்ல, கர்ணன் அதான் சொல்றேன். ஒரு நேதாஜி வெளியே வருகின்ற பொழுது அவரை ஏன் வந்து நேதா இந்த பாதையை தேர்ந்தெடுத்தா நீங்க? இல்ல, அதை கேட்கலங்க. இப்ப நீங்க வந்து சொன்னீங்களா, நான் கருத்து சொல்ல முடியாது, நான் இத பத்தி வந்து எதுவும் பேச முடியாது, ஏன்னா அந்த நீதிபதியுடைய மாண்பை நான் மதிக்கணும்னு சொல்றீங்களே, இதைத்தான் கர்ணன் அவர்கள் ஏன் செய்யலன்னு கேள்வி. சார், நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். கர்ணன் மீது ஏதாச்சும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்து அதிலே தண்டிக்கப்பட்டு அதிலே அவர் வந்து கண்டம் செய்யப்பட்டிருந்தால் அவர் அதை கட்டுப்படுத்த போலாம். ஆனா நீதிபதிகளை பற்றி சொன்னார், எங்களை மதிக்கவில்லை, எங்களுடைய ஏகாதிபத்தியத்துக்கு நீ கட்டுப்படவில்லை, ஆகவே உன்னை தண்டிக்கிறேன் என்று சொல்வதனால் நீதிபதி வெளியே வருகிறார். வள்ளிநாயகம் அவர்கள், அதாவது நீதிபதி கர்ணன் விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் இந்த அளவுக்கு கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு நீங்க. ஒரே கருத்து. அதாவது இவர் கல்கட்டா ஹைகோர்ட்டுக்கு போன உடனே அவர் நீதிமன்றம், நானே கேட்கிறேன், இது போன்ற பல சம்பவங்கள் இருக்குங்க, உச்ச நீதிமன்றம் இந்த அளவுக்கு கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். சொல்றேன் சார். He sent as a judge in Calcutta High Court. He was not acting as a judge. Report was sent to Supreme Court. Therefore, Supreme Court has taken action. Okay, அப்போ நீதிமன்றம் நீதிபதி ரீதியாக நீதிபதி தீர்ப்பு ரீதியாக தண்டிக்கப்படும்னு சொல்லுங்க. இப்போ நெற்றிக்கண்ணு காட்டினாலும் குற்றம் பரபர வந்தவங்க நீங்க. நான் நீதிபதியா இருக்கிறேன். சப்போஸ் தப்புனா குற்றம் சாட்டக்கூடியவர்கள் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னா அவன் நிலைப்பாடு கேள்விக்குரியதான் இருக்கும். அவன் சொல்ல வேண்டிய போய் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நீதிபதி கர்ணன் அவர்களுடைய நிலைப்பாட்டில் உச்ச நீதிமன்றத்துடைய அத்துமீறல் எது என்பதை பற்றி நாம் விவாதித்தோம். உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.